ஷியாமி அன்னங்கசையோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படியா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகி. நான் எல்லாரும் அங்கே நம்ம ட்ரீம்குள்ள பலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போச்சுன்னா OT7 லவ் எஃப்எஃப் காதலோடு காத்திருக்கிறேன் பட் 9 தான் பார்க்க போகிறோம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸவே பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்றதும் பண்ணதும் உங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரீம்குள்ள போலாம். இங்க ஸ்டார்ட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். எல்லாரும் லேட் நைட் தான் அதாவது எல்லாருமே லேட் நைட் தான் தூங்க போயிருப்பாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் மார்னிங் எல்லாம் எழுந்து வராங்க. இங்கே வில்லேஜ் மாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே அண்டு ஜெஸ்ஸி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து அவங்க வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தராக அதாவது பாய்ஸ் அண்டு கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேராக ஒருத்தராக எழுந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராங்க. வெளியே வர 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 உங்கள் மம்மி இருக்காங்க இல்லையா, அவங்க அத்தை, அப்புறம் உங்கள் வீட்டு சைடு இருக்கிற கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்ருக்காங்க. வளரல இப்போ ஆரோ இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இப்போ தான் இறங்கி வராங்க, கிளம்பி வராங்க. வந்தோடனே இங்கே ஜெஸ்ஸி இருக்காங்க இல்லையா, அவங்க ஆரோக்கிட்ட இந்தம்மா காஃபி குடி அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இவங்களும் தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரோவும் காஃபியை வாங்கிக்கிறா. இப்போ மா நான் ஸ்டேஷன் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அவர் கிளம்பிக்கிட்டே, அதாவது அவர் ட்ரெஸ் இன் பண்ணிக்கிட்டே அவரோட வாட்ச் எல்லாம் போட்டுக்கிட்டே அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி வர்றாரு. ஆல்ரெடி லேட் பிள்ளைக்கு, ஸோ அதான் பரபரப்பாக ஓடி வர்றாரு. டீ சாப்பிட்டு போடா மா, எனக்கு சாப்பாடுலாம் வேணா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. இங்கே ஜெஸ்ஸி இருக்காங்களே, அட்லீஸ்ட் காஃபியாவது குடிச்சிட்டு போடா. அம்மா டைம் ஆச்சுமா, காஃபி குடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது ஜிமின் அப்படின்ற மாதிரி சொன்னதோ, அரோ ஆண்டி தப்பா எடுத்துக்காத, இந்த காஃபியை ஜிமின்க்கு கொடுத்துறியா, நான் உனக்கு வேற காஃபி போட்டு தரேன். ஓகே சரி, நீயே போய் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இப்போ அகைன் காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு வராங்க. நீங்கள் என்னது நான் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஆரோ பார்த்துட்டு நிற்கிறாங்க. இங்கே ஜிமின் தான் ஒரு மாதிரி ஆரோ பார்த்து டீசிங்கில் ஸ்மைல் பண்ணுறாரு. பிகாஸ் நைட்டு நடந்த வேலை அந்த மாதிரி. இங்கே ஆரோ தான் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாங்க. நைட்டு இவர் கேட்டிருப்பாரு இல்லையா, அப்படியே ஸ்லோவா ஆரோ கிட்ட வந்திருப்பாரு. பின் பண்ண மாதிரி தானே நின்றுட்டு இருந்தாரு. ஸோ போன பாட்டு எதில் என் பண்ணியிருந்தனோ அது நீங்கள் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆரோ வாலில் பின் பண்ண மாதிரி நிற்கிறாங்க. ஜிமின் ஸ்லோவா அப்படி ஆரோ கிட்ட வருவார் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் பிள்ளை கிஸ்லாம் பண்ணாது, ஜஸ்ட் டீஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ஆரோதான் ஒரு மாதிரி பயந்து ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. என்ன பண்றீங்க, நான் உங்களை என்னமோ நினைச்சேன், நீங்க என்ன இவ்வளோ ரொம்ப தப்பா இருக்கீங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தள்ளி விட்டு ஓடி இருப்பா. இங்க பார், நீ போற வரைக்கும் இங்கே தானே இருப்ப, அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திருப்பாரு. இங்க ஆரோதான் திரும்பி ஜிமினை பார்த்து நல்லா மறைச்சிட்டு போயிருப்பா. ஸோ இப்போ அதுதான் திங்க் பண்ணி பார்த்துட்டு இப்போ கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. இங்க நீங்களே வரீங்க. ஆரோ என்ன காஃபி வச்சுட்டு அப்படியே நிற்கிற? எனக்கா? ஆஹா, அது உங்க அண்ணாவுக்கு. அண்ணனுக்கா? யாருக்கு? ஜேகேக்கா? வீக்கா? வேற யாருக்குடி? ஜிமின் அவருக்கு தான். ஓ அவனுக்கா? சரி கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு கையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிற? இல்லை அது அட பூமா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் அனுப்பி விட்டுடுறீங்க. யாரும் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே வரா. காஃபி மட்டும்தானா? வேற என்ன வேணும்? எல்லாமே தான் வேணும். என்ன ஒன்றும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த காஃபி அப்படியே வாங்கிக்கிறாரு. இங்கே ஆரோ ஒரு மாதிரி திறன்னு முடிச்சுட்டு அப்படியே போறா. போகும்போது சுகா மேலே மோதிடுறா. இங்கே சுகா மேலே காஃபி கொட்டிடும். லூசாடி நீ எங்கடி பார்த்துட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாரு. அது சாரி, நான் தெரியாம எங்க பார்த்துட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டாரு. இங்க நீங்க தான் சாரி. ஆரோ ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே, ஐயோ இந்த பையனால காலையிலேயே எல்லாத்தையும் திட்டு வாங்குறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போறாங்க. இங்க அந்த ஷர்ட்ல காஃபி கொட்டி இருக்கும் இல்லையா, இப்போ
ஜான்வி தான் இப்போ சிவா கிட்ட ஓடி வரா. ஜான்வி யாருன்னா அவங்களோட சின்ன பெரியப்பா இருக்கார் இல்லையா, செகண்ட் பெரியப்பாவோட கடைசி பொண்ணு. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஜான்வி, ஜெகன் ஜான்வி, ஓகேவா. ஜெகன் வந்து அங்கே ஊரில் இருக்காரு, பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரே ஒரு அண்ணன் தான். உங்களுக்கு வந்து ஒரு அண்ணன், ரெண்டு அக்கா, ஒரு தங்கச்சி வந்து ஜான்வி மட்டும்தான். உங்களுக்கு அடுத்தது ஜான்வி மட்டும்தான். ஸோ இப்போ வந்து ஜான்வி தான், மாமா உங்களுக்கு காஃபி கொட்டி ஷர்ட் கரையாயிடுச்சு, பெட்டர் நீங்கள் வேறு ஷர்ட் மாற்றிக்கோங்க, நான் உங்களுக்கு வேறு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஷிகா கையில் இருந்த அந்த கப்பை வாங்கிட்டு இங்கே வந்து ஷிகாவை வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போக சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு ஷிகாவும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஷிகா வந்து அவர் ரூம்குள்ளே போகவும் ஆரம் வந்து ரூமை விட்டு வெளியே வரவும் அது வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ரெண்டு பேருக்குமே சுத்தமாக பிடிக்கல. முன்னையாச்சும் கொஞ்சம் அப்படியே மறைக்கிறது பார்க்கறது அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போனா ஃபீஸ் டு ஃபீஸ் ஒரு மாதிரி ஒருத்தர் அடிச்சா கொன்றுவாங்க போல இருக்கு, எரிச்சிருவாங்க போல அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக பார்த்து மறைச்சிட்டு போகிறாங்க ரெண்டு பேருமே. ஷிகாவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷர்ட் எல்லாம் மாற்றிட்டு இப்போ கீழே தான் வர்றாரு. ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு, ஷர்ட் போடலை, வீட்டில் தானே இருக்காரு. ஸோ டிஷர்ட் போட்டுட்டு கீழே வந்துடுறாரு. ஷிகாவோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னா, ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு, கீழே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு, நீஸ் வரைக்கும் இருக்குது. ஷிகா வந்து வேஸ்டி ஷர்ட் இது ரெண்டு தான் வீட்டில் இருக்கும். அதாவது அவங்க ஊரில் இந்தியாவில் இருக்கக்குள்ளே போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் இந்த காஸ்டியூமில் வராரு. இங்கே நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஷிகாவை ஒரு மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க. பிகாஸ் ஷிகா ரொம்ப அழகாக இருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அந்த கேஷுவல் வியரில் கூட ஷிகா அவ்வளோ அழகாக இருக்காரு. நீங்கள் தான் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷிகா கிட்ட போறீங்க. ஷிகா உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. என்ன எதுக்கடி எப்படி பாக்குற? மாமா நீங்க இந்த காஸ்டியூம்ல சூப்பரா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சுத்தி ஷிகாவே பாக்குறீங்க. ஷிகாவுக்குன்னா ஒரு மாதிரி வெக்கமா வருது. அது வந்து என்கிட்ட இருந்த ஷர்ட் எல்லாம் அழுக்காயிடுச்சு, அதான் இன்னைக்கு மாமா நிஜமானுமே இந்த ட்ரெஸ் எங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே எல்லாருமே ஆமாம் உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா, அப்புறம் ஷிகாவோட அம்மா எல்லாருமே சொல்கிறாங்க. ஷிகானா சிரிக்கிறாரு. யாரும் தான் அப்படி என்ன நல்லா இருக்கு, இது ஒரு ஜஸ்ட் கேஷுவல் வியர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. கேஷுவல் வியர் தான், பட் எங்க அண்ணன் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி போடுறாரு அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்றாங்க. இங்க ஆரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ மா எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அங்க வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்றாரு. ஆரம் உட்கார்ந்தது ஒருத்தரா வந்து உட்காந்துக்கிறாங்க. இங்க வந்து ஆர்எம் உட்காந்துருக்காரு. ஆர்எம்க்கு பக்கத்துலேயே வந்து ஜிமின் வந்து கிளம்பிட்டாரு. அவர் காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாரு. ஜேகப் வந்து உட்காந்துருக்காரு. இங்கே ஜேகப்க்கு பக்கத்தில் வந்து ஒரு கை வந்து ஒரு டீ கப் வைக்குது, அது வந்து காஃபி கப். அவருக்கு ஒன்றும் அவ்வளோ அவசரம்லாம் கிடையாது, அவர் பொறுமையாக நிதானமாக கிளம்பி போகலாம். ஸோ இப்போ நீங்கள் வேற வீட்டுக்கு வந்திருக்கீங்க இல்லையா, ஸோ வந்து அதனால உங்கள் மாமா வந்து பெருசாக வந்து ஜேகப்பை வந்து நீ சீக்கிரம் வரலாம் வந்து அறிபறியாக கிளப்ப மாட்டார், நீ பொறுமையாகவே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. உங்கள் மாமா வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. இப்போ வந்து ஜேகப் வந்து உட்காந்துருக்காரு. இப்போ தான் தூங்கி வந்திருக்க பிள்ளை, நைட்டுலாம் சரியான போதை, ஒரே ஆட்டம் தான். போட்டுட்டு டயர்ட்ல இப்பதான் எழுந்து வந்திருக்காரு. எழுந்து வந்து உட்கார்ந்ததும் ஒரு கை வந்து கப்பை வைக்குது. யார் அது அப்படின்னு பார்த்தா அது தேஜு தான். இங்க ஜேஹப் தான் வைடஸ்ல தேஜுவை பாக்குறாரு. குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கப்பை வச்சுட்டு ஜேகப்பை பார்த்து ஒரு கியூட்டா ஒரு லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போய் ஆப்போசிட்ல உட்காந்துக்கிறா தேஜு. யார் பக்கத்துல? உங்க பக்கத்துல, சாரி நீங்கன்னா ஷைலு உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க பக்கத்துல வந்து தேஜு உட்காந்துக்கிறா. ஷைலு பக்கத்துல ஜேகே உட்காந்துருக்காரு. இங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து தயம்க்கு ஆப்போசிட்ல வந்து அதாவது ஆர்எம்க்கு இந்த சைடு வந்து யாருன்னா அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னேன், ஐயோ தயங்கோட ஆள் நீ மறந்துடுச்சு, சார்மி. ஆமாம் சார்மி உட்காந்துருக்காங்க. அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆரமோட சித்தப்பா பொண்ணுன்னு, அதாவது சண்டை போகிற சித்தப்பா இல்லை, ஓன் கூட பிறந்தவங்க, அவங்க அப்பா கூட பிறந்த சித்தப்பா இருப்பார் இல்லையா, ஸோ அவரோட பொண்ணு அதுதான் சார்மி. ஒரே பொண்ணு இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ சார்மி உட்காந்துருக்காங்க. சார்மி வந்து என்னன்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி
தயங்கி பார்த்துட்டு இருக்கு. இங்க தயங்கே வெக்கமா இருக்கு. அந்த பொண்ணை ஃபேஸ் பண்ணவே முடியல தயங்கால. ஆப்போசிட்ல உட்காந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு. ஒரு மாதிரி முழுங்குற மாதிரி தயங்கி அப்படியே மென்னு சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இங்க தயங்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. இங்க தயங்தான் சங்கு டீ என்னடா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்றாரு. டீ அந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரி பாக்குதுடா. இது எந்த பொண்ணு? அதான் அந்த சார்மி பொண்ணு. பார், நீ ஒன்றும் அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை, ரொம்ப அப்படியே இமேஜின் பண்ணிக்காது. அந்த பொண்ணு கேஷுவலாக பார்த்துருக்கோம். டித்தாயா, நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தாண்டா கமிட் ஆகிருக்கேன், ப்ளீஸ் தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜெய்கே வந்து ஷாயிலு கூட வந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இங்கே வந்து தயங்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருந்தா அதுவும் ஒரு மாதிரி திங்கிற மாதிரி பார்த்தா எப்படிங்க இருக்கும்? எப்படி நம்மளால அங்கே உட்கார முடியும்? இல்லை எனக்கு காஃபி வேணாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வச்சுட்டு எழுந்துட்டாரு. ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இங்க உட்காந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க எழுந்து விறுவிறுன்னு ரூமுக்கு போயிட்டாரு. இங்க அந்த பொண்ணு தான் சிரிக்குது. பார்க்குறேன் இவ்வளோ நாள் என்கிட்ட நீ தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டே இங்கே வந்து தயம் குடிச்சிட்டு பேலன்ஸ் வச்சிருப்பாரு இல்லையா, அந்த கப்பை எடுத்து, அதாவது இந்த பொண்ணு குடிச்ச கப்பை தயங் சைடு வச்சுட்டு இங்கே வந்து தயங்கோட கப்பை மாற்றி வச்சிருக்கோம். இங்கே தயங் வந்து ரூமுக்கு போகலான்ட்டு போவார். அதுக்குள்ள ஜெஸி தான், எங்கப்பா போகிற? இல்லை ஆண்டி நான் ரூமுக்கு. அட அதெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போயிடலாம், வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஓஸ் பண்ணி தயங்க அகைன் வந்து ஜேகே பக்கத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் போறேன் அப்படின்ற மாதிரி அவர் குழந்த மாதிரி அழுகிறாரு. அட உட்காருப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. இங்க தயங்காலே அந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியல. இங்க ஷார்மி தான் ஒரு மாதிரி தயங்க பார்த்து சிரிக்கிறா. இங்க ஐயோ இந்த பொண்ணு எதுக்கு என்னையே எப்படி குறுக்குறுன்னு பார்க்குது, யார்ட்டையாவது சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்பதான் அந்த கப்பை நோட்டீஸ் பண்றாரு. அவர் குடிச்ச கப்பே இல்லை அது. அதுவும் இல்லாமல் காஃபி வேற நிறைய இருக்கு. அவர் நிறைய குடிச்சிருப்பாரு, பட் ஆனால் அதில் கொஞ்சம் தான் பேலன்ஸ் வச்சிருப்பாரு. இப்போ பார்த்தா நிறைய இருக்கு. அதுவும் இல்லாமல் அதில் ஒரு லிப்ஸ்டிக் மார்க் வேற இருக்கு. அவர் அந்த கப்பை ஒரு மாதிரி வயடேஸ்ல பார்த்துட்டு ஆப்போசிட்ல பார்த்தா இங்கே ஷார்மி தான் ஒரு மாதிரி தயங்க பார்த்து சிரிச்சுட்டே கண்ணடிக்கிறா. என்னது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி அவர் ஹெட்டை அப்படியே திருப்பிக்கிறாரு. இங்க ஷார்மிக்குனா சிரிப்பு தாங்க முடியல. இங்க இந்த சினாரியோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது இங்க ஜேஹப்பும் தேஜுவும் வந்து அவங்களுக்கு கண்ணாலே பேசிக்கிறாங்க. வந்து ஓகேவா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி வைரஸ்ல பாக்குறாரு. பட் ஆனா தேஜு எதுவும் சொல்லலை. அவர் அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அதை அப்படியே கேட்டுட்டு இருக்கா. இங்க நீங்க வந்து சுகா இருக்காரு இல்லையா, ஸோ அவர் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கீங்க. இங்க வந்து சுகா வந்ததுமே ஜான்வி வந்து காஃபி எடுத்துட்டு வந்து சுகா கிட்ட கொடுத்துருப்பா. இங்க சுகா தான், நீ காஃபி குடிச்சியா? நான் குடிச்சிட்டேன் மாமா, நீ குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இங்க எல்லாருமே வந்து அரேஞ்ச் ஆகுறாங்க. அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து சுகா பக்கத்தில் உட்காந்துருக்குது ஆர்எம்க்கு கடுப்பாக இருக்குது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, நேற்று நைட் வந்து ஆர்எம் எல்லாருமே நல்ல போதையில் வந்து எல்லாரும் எப்படி சொல்கிறது, நல்ல ட்ரிங்க்ஸு நிதானத்திலே இல்லை, என்ன பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு போதையில் இருந்தாங்க நேற்று. ஸோ இப்போ வந்து ஜேஹப் வந்து எனக்கு வந்து தேஜுவை பார்க்கணும் போல இருக்கு, நான் போய் பார்க்குறேன்டா, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்ததும், டே வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் ஜேஹப், சும்மானு இரு அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்லிட்டு இருப்பாரு. இல்லை நான் போகிறேன், என் ஆளை என்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அழுத்திருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் தான் ஜேஹப்பை வந்து யாருக்குமே தெரியாமல் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அங்கே பார்த்தா தேஜு இல்லை, ரூமில் தேஜு இல்லை, எங்கே போனா அப்படின்ற மாதிரி சொல்லி தேடிக்கிட்டே ஜேகப் வந்து பால்கனி போயிருப்பாரு. பால்கனியில் பார்த்தா அங்கே தான் தேஜு வந்து தூங்கலை. அந்த ரொம்ப நேரமாக வந்து தேஜு வந்து அந்த பால்கனிக்கிட்டே நின்றுட்டு இருந்திருப்பா. ஸோ இங்கே திரும்பி பார்த்தா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஜேகப் தான், நல்ல போதை. ஜேகப், தேஜு ஏன்டி என்ன வேணான்னு சொல்ற அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வராரு. என்ன பண்ணுற நீ, குடிச்சிருக்கியா? ஆமாம், நான் லைட்டாக தான் குடித்தேன், ஆனால் போதையே இவ்வளோக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து தேஜுவை பார்த்து கேட்குறாரு. எதுக்கு இங்கே வந்த? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன எதுக்கு நீ பார்க்கணும்? ஜெகோப், நீ முதல்ல வெளியே போய் எப்படி வந்த?
ரூம் திறந்து தாண்டி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க இப்ப எதுக்கு வந்த, முதல்ல வெளியே போ அப்படின்ற மாதிரி தேஜு சொல்றாங்க. அவர் வந்து பொத்துன்னு காலில் விழுந்துட்டாரு. என்ன மன்னிச்சிடுறி, சாரி, நான் வேணும்ட்டு வந்துட்டு மறைக்கல. எங்க நான் பிரின்ஸ்ன்னு தெரிஞ்சா நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவியோங்கிற பயம்தான். நான் பயந்த மாதிரியே நீ என்னை வேணான்னு சொல்லிட்ட. அது தவிர என்னை ரிஜெக்ட் பண்ண என்ன ரீசன் சொல்லுடி. உனக்கு ஏன் என்னை பிடிக்கல, நீ உனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லு, நான் என்னை மாற்றிக்கிறேன். ஆனால் என்ன வேணான்னு மட்டும் சொல்லாத தேஜு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சுறாரு. இங்கே தேஜுக்கு இங்கே என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போதான் வந்து தயங் அட்வைஸ் பண்ணிட்டு போனார் இல்லையா, அதை பற்றி திங்க் பண்ணிட்டு தான் அவங்க நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஜேகோப் வேற காலிலே வந்து கெஞ்சுறாரு. என்ன சொன்னாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. யாராவது இதை பார்த்தாங்க என்ன ஆகிறது. இங்க தேஜுக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு. ஜேகோப் எந்திரி, என்ன பண்ற நீ, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதான் நானே சொல்றேன், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நீ நம்ம லவ் பிரேக்கப்ல பண்ணிக்க வேணாம் தேஜு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு நான் பிரின்ஸாக இருக்கிறது தான் ப்ராப்ளம்னு சொல்லு, நான் இதெல்லாம் விட்டுட்டு வந்துடுறேன். ஆரையும் பார்த்துப்பான், நான் வந்துடுறேன். ப்ளீஸ் என்ன வேணும்னு மட்டும் சொல்லாத ப்ளீஸ். நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. இங்கே இந்த சைட் பார்த்தா ஆரம்தான் அப்படியே வந்திருப்பாரு. நீங்கள் ஷைலு ரெண்டு பேரும் வந்து படுத்திருக்கீங்க. நான் சொன்னேன் இல்லையா, 5 மெம்பர்ஸ் படுக்கலாம், அந்த அளவுக்கு தாராளமாக இருக்கும். ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு தான் அது. ஸோ அங்கே வந்து ஷைலு ஒரு பக்கம் படுத்திருக்கா, நீங்கள் ஒரு பக்கம் படுத்திருக்கீங்க. பெட்ஷீட்லாம் நல்லா இழுத்து போத்திட்டு உங்கள் விண்டோஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நல்ல ஃபுல் மூன் அன்னைக்கு அந்த மூன் லைட் அப்படியே அந்த விண்டோஸ் வழியாக உங்கள் ஃபேஸில் வந்து படுது. அந்த டார்க், அந்த ரூம் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி டார்க்காக தான் இருக்குது. அந்த டார்க்னஸ்க்கும் உங்களோட அந்த அந்த மூன் லைட் படுது இல்லையா, உங்கள் ஃபேஸும் நல்லா க்ளோ ஆகுது. உங்கள் ஃபேஸ் க்ளோனஸ் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோவாக காமிக்குது உங்களை. ஆரமோட கண்ணில் டக்குன்னு உங்கள் ஃபேஸ் தான் வந்து படுது. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஆரம் தான் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராரு. நீங்கள் உங்களுக்கு காதில் விழல, அவர் ஸ்லோவாக தான் பேசுகிறாரு. இங்கே வந்து உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணியிருப்பார். உங்களுக்கு டச் பண்ணதுமே யார் அப்படின்ற மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஆரம். நீங்கள் ஒரு மாதிரி வைடஸ்ல ஆரம்பி பார்த்துட்டு கத்தலான்னு சொல்லிட்டு எழுந்து உட்காடுறீங்க. அப்போ ஆரம் தான் கத்தாது கத்தாது, நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறீங்க? அது ஒன்று பார்க்க தாண்டி வந்தேன். என்ன எதுக்கு நீங்கள் பார்க்கணும்? என்ன நான் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். நான் உனக்காக இவ்வளோ விஷயம் எவ்வளோ ஏங்கியிருக்கேன்னு தெரியுமா? உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன எப்போ பாரு சுகா மாமான்னு அவன் கூட போகிற. எனக்கு பிடிக்கல. உனக்கு ஏன் பிடிக்கல? ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ அவன் பின்னாடி போகிறது எனக்கு பிடிக்கல, கோவமாக வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் முறைக்கிறீங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் சீக்ஸ் எல்லாம் பிடிச்சி கொஞ்சிறாரு. கையெடு, ஆண்டி தள்ளி விடுறேன், எனக்கு ஹார்ட் ஆகும் தெரியுமா, என் ஹார்ட்டுக்குள்ளே குட்டி லவ் இருக்கு, அது ஹார்ட் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கன்னா ஒரு மாதிரி வியட ஆரமாக பார்த்துட்ருக்கீங்க. இங்கே நீங்கள் வந்து லைட் போட்டிருப்பீங்க. இங்கே ஷைலு வந்து எதுக்குடி லைட்டு போடுற, லைட் ஆஃப் பண்ணுறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இங்கே ஆரம் வந்து உங்கள் நீஸை ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்காரு. நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஆரம் உட்காந்துருக்காரு. ஹாய் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஆரம் சொன்னதுமே இங்கே ஷைலு தான், இவர் இங்கே என்னடி பண்ணுறாரு, அதை தாண்டி நானும் கேட்டுட்ருக்கேன், கத்தி தொலையாது அப்படின்ற மாதிரி இங்கே ஷைலு, அதாவது நீங்கள் சொல்கிறீங்க ஷைலுவை பார்த்து, ப்ரோ இங்கே என்ன ப்ரோ பண்ணுறீங்க? நான் என் பொண்டாட்டியை பார்க்க வந்தேன் சிஸ்டர். எது பொண்டாட்டியா? ஆமாம், எங்களுக்கு தெரியாதா? இல்லை தெரியாது அப்படின்ற மாதிரி
அவ ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா. இங்க யாரும் போற மாதிரியே இல்லை. தயவு செய்து போங்க ப்ளீஸ். என் அண்ணாடி என்ன மிரட்டிட்டே இருக்கா. உன் மேல நான் எவ்வளோ லவ் வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு யார் நீ அது புரியவே மாட்டேங்குது. அந்த சுகாலாம் வேணாம். நான் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி. என்னையே கல்யாணம் பண்ணிக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க நீங்க தான் அருண் ப்ளீஸ், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடுங்க. அதான் நானும் சொல்றேன், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். எத்தனை நாளைக்கு உன்னை நான் இப்படி திருட்டுத்தனமா வந்து பார்க்கறது? நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நிறைய கழுத பெற்றுக்கலாம், எல்லா குழந்தையும் ஒன்ன மாதிரியே பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னது குழந்தையா அப்படின்ற மாதிரி ஷைலா சொல்கிறோம். போய் மூட்ரி, நீயே கத்தி காட்டி கொடுத்துறாத அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த சவுண்ட் கேட்டு சுகா அந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த சவுண்டு கேட்டதுமே நீங்கள் வந்து தூங்கிட்டீங்களான்னு பார்க்க தான் சுகா வந்திருப்பாரு. இந்த சவுண்டு கேட்டதுமே அவர் ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்ற மாதிரி உள்ளே வராரு. உள்ளே வந்ததுமே ஷிகாவோட ஐஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக விரியுது. பிகாஸ் ஆரம் உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் நீஸ் கிட்ட உங்களை ஹக் பண்ண மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்ததுமே ஷிகாவுக்கு அவ்வளோ கோபம். நீரா இங்கே ஆரம் கிட்ட தான் வராரு. நம்ஜன் கிட்ட வந்து நம்ஜனோட ஷர்ட்டை பிடிச்சி, உனக்கு எவ்வளோ தைரியம்டா, எவ்வளோ தைரியம்னா ஏன் அம்மா கிட்ட வந்து அப்படின்ற மாதிரி நம்ஜனோட சீக்ஸ்லேயே ஒரு பாஞ்ச் வைக்கிறாரு. அவருக்கு லிப்ஸ்லேருந்து பிளட்டே வருது. இன்னைக்கு தான் மாமா என்ன பண்ணுறீங்க மாமா? நீ சும்மா இருமா. அவள் என்ன பண்ணா உன்னை இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணானா? மாமா இல்லை அதெல்லாம் இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே நம்ஜன் தான் ஆமாண்டா அப்படிதான் பண்ணுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? அவள் ஏன் பொண்டாட்டி, அவள் கூட நான் எப்படி வேணாலும் இருப்பேன். எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அதை கேட்க நீ யாருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ஜன் சுகாவை அடிக்க வராரு. இப்படியே ஒரு பெரிய சண்டையாக இருக்கும். உங்களால் 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே ஷைலு வந்து ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி பார்த்துட்டு நிற்கிறா. என்னடி பார்த்துட்டு நிற்கிற? யாரையாச்சும் வர சொல்லு. நான் என்ன உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ண? அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணாத, பசங்க யாரையாவது வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஜேகேக்கு கால் பண்ணு, இல்லை விக்கி கால் பண்ணு, அவங்கள சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஒரு பதட்டத்தில் ஜேகேக்கு கால் பண்ணிடுறீங்க. அதாவது ஷைலு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் சீக்கிரம் வா பசங்களே கூட்டிகிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவங்க கேங் இருக்கு இல்லையா, ஸோ எல்லோரும் வராங்க. பேலன்ஸ் இருக்கிறது யார்? ஜிமின், ஜங்குக், வி 3 பேர் தானே இருக்காங்க. அந்த 3 பேரும் வந்துடுறாங்க. 3 பேரும் வந்து இங்கே ஜேகே வந்து ஷிகாவை பிடிச்சிக்கிறாரு. ஜிமின் வந்து ஆரம்ப பிடிச்சிக்கிறாரு. இங்கே 2 பேரும் அப்படி சண்டை போடுறாங்க. அமைதியாக இருங்கடா, பெரியவங்களுக்கு கேட்டுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும், அமைதியாரு. நம்ஜன் அமைதியாருன்னு ஜிமின் வந்து காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் நம்ஜன் வந்து பெருசாக அடிக்கவே இல்லை. சுகா தான் நம்ஜனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. நம்ஜன் வந்து ஜஸ்ட் தடுக்கிறாரு, அவர் அடிக்கிறத தடுக்கிறாரு, திருப்பிலாம் அடிக்கல நம்ஜன். இங்கே நம்ஜனுக்கு தான் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இங்கே சுகா இன்னும் கோவத்தில் நம்ஜனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இங்கே ஏதோ ஒரு இந்த சவுண்டையும் தாண்டி டேவோட காதுக்கு ஏதோ ஒரு புலம்பல் சவுண்டு கேட்குது, அழுகிற சவுண்டு கேட்குது. யாரும் அழுகலையே, இங்கேருந்து கேட்குது அப்படின்ற மாதிரி அந்த சவுண்ட் வர டைரக்ஷன்லேயே போய் பார்த்தா பால்கனி கிட்ட இங்கே ஜேஹோப் தான் தீஜோட காலை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காரு. ஐயோ இவர் எப்போ வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி போய் ப்ரோ 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 என்ன ப்ரோ பண்ணுற? நான் என் லவர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன்னா விட்டா நீ அவளுக்கு சமாதியே பண்ணிடுவேன். என்ன பண்ணிட்டு இருக்க? காலை விட, கீழே விழுந்துட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவ கையை பிடிச்சி, அதாவது ஜேஹோப்போ கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவரை எழுந்து நிற்க வைக்கிறாரு. இங்க நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் டே, தயவுசெய்து இவர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ரோ வா ப்ரோ, நான் உன்னை நல்லா பார்த்துக்கலாம் ப்ரோ, வா ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகப்பை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே 3 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கவுங்க ரூமில் போய் படுக்க வச்சிடுறாங்க. நம்ஜனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ஜிமின் தான் படுக்க வைக்கிறாரு. அவன் ஏன் பொண்டாட்டி தானடா, அவள்கிட்ட நான் ஜஸ்ட் பேசதான் ஜிம்மி நான் போனேன். வந்ததுலேருந்து அவள்கிட்ட தனியாக பேசவே முடியலன்னு அவளை பார்க்க தான் போனேன். அதுக்கு போய் அவர் ரொம்ப பேசுகிறாருடா, நான் அவரை அடிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே அழுகிறாரு. ஆரம்னா ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அரமனுக்கு புரியுதுடா, அவங்களாம் வில்லேஜ் சைடு வளர்ந்தவங்க,
அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம பேசலாம் ஆரம், நீ எதுவும் நினச்சி வரி பண்ணாத, பார்த்துக்கலாம், எதுவும் நினைக்காம படு அப்படின்ற மாதிரி சொல்லி காம் டவுன் பண்ணி படுக்க வச்சிருப்பாரு. இங்கே சேம் அதே மாதிரி தான். லூசாடா நீ, எதுக்குடா போய் அவரை பிடிச்ச அந்த அடி அடிக்கிற? டீ பேசாம இருந்துரு, உன்னை அதோட விட்டு நீனு சந்தோஷப்பட்டுக்க. இங்கே பாரு சுகா, ஒயன் உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நம்ஜனுக்கும் ஒயன். அவருக்கும் அவங்க மேலே எல்லா ரைட்ஸும் இருக்கு. இங்க பார், சும்மா அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. ஒயன் மேலே எல்லா ரைட்ஸும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. என் அம்மா மேலே நான் மட்டும்தான் எல்லா ரைட்ஸும் எடுத்துப்பேன். வேற யாராவது அது வேற யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். லூஸ் மாதிரி பேசாத சுகா. உண்மையை சொல்லப்போனா ஒயின் மேலே ஃபுல் ரைட்ஸும் உன்னை விட அவருக்கு தான் இருக்கு. என்ன கேட்கல? இன்னொரு வாட்டி சொல்லு ஜேகே அப்படின்ற மாதிரி கோவமா சுகா ஜேகே பார்த்துட்டு வர்றாரு. இங்கே பாரு சுகா, நீ என்னதான் கோவப்பட்டாலும் திட்டினாலும் அடித்தாலும் அதுதான் உண்மை. உன்னை விட ஆரம்க்கு தான் ஒயின் மேலே ரைட்ஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி டேவும் சொல்கிறாரு. டே, அவளை சின்ன வயசுலேருந்து வளர்த்தவன்டானா என்னை விட அவனுக்கு ரைட்ஸ் அதிகமாக இருக்கா? ஆமாம், அவனுக்கு தான் ரைட்ஸ் அதிகமாக இருக்கு. நீ என்னதான் வளர்த்தவனாவே இருந்தாலும் ஒயனை கல்யாணம் பண்ணிக்க போது சுகா ப்ரோ தானே, சாரி ஆர்எம் ப்ரோ தானே. அவனுக்கு யார் என் அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொன்னது? பின்ன நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? உனக்கு என்ன பிரச்சனை சுகா? எனக்கு புரியல. நீ தான் ஒயனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, நீயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. இப்போ நம்ஜின் ப்ரோ கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே சுகா தான், கண்டவனுக்கெல்லாம் என் அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. இங்கே பார், நம்ஜின் ப்ரோ ஒன்றும் கண்டவன் கிடையாது. நீ எப்படி ஒயனுக்கு முறை மாமனோ அதே முறை தான் நம்ஜின் ப்ரோவும். உன்னை விட ஃபுல் ரைட்ஸ் அவருக்கு தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒயன் கொரியாவில் தான் வந்து வாழ போகிறான். நீ என்ன தடுத்தாலும் சரி, நம்ஜனுக்கு தான் ஒயனை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இதுதான் நடக்கும். வெளியிலேருந்து மாப்பிள்ளை தேடலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே அன்ட்டே சொல்கிறாங்க. இங்கே சுகா தான், என்ன பார்க்குற? பேசாம கண்டதையும் நினச்சி யோசிச்சு கோவப்படாத சுகா. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணு. ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ தான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. அப்புறம் எப்படியா இருந்தாலும் நம்ஜன் ப்ரோக்கு தான் ஒயனை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒயின் ஒன்று எப்படி லவ் பண்ணாலோ அதே லவ் கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் நம்ஜின் ப்ரோவும் ஒயனை லவ் பண்ணியிருக்காரு. அவள் யார், என்ன, எப்படி இருப்பா எதுவுமே தெரியாமல். அப்படி இருக்கும்போது அவரை விட்டுட்டு வெளியில் எப்படிற மாப்பிள்ளை தேடுவாங்க? கொஞ்சமாச்சும் யோசி சுகா. தேவையில்லாமல் அவர்கிட்ட சண்டை போடாத, புரிஞ்சுக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இங்கே சுகா தான் ஒரு மாதிரி கோவத்தில் எதையும் நினச்சி திங்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. நைட்டு ஃபுல்லாக 2 பேருமே தூங்கியிருக்க மாட்டாங்க. இப்போது அதுதான் திங்க் பண்ணிட்டு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே சுகா அண்டு நம்ஜூன் 2 பேருமே வந்து ரொம்ப கோவமாக அப்படியே உட்காந்துருக்காங்க. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து சுகா தான் அவங்க அம்மா கிட்ட, மா என்னடா என்ன வேணும், நம்ம எப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே ஜெஸ்ஸி தான் பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா, எதுக்கு? இப்போ தானே வந்திருக்கீங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமே. இல்லை ஆண்டி, நாங்கள் வீட்டுக்கு போகணும். எப்போ போகலாம், எப்போ கிளம்புறோம், இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. இங்கே நம்ஜுன் வந்து முறைக்கிறாரு சுகாவை பார்த்து, பட் எதுவும் சொல்லலை. இங்கே நம்ஜுனோட அம்மா தான், இல்லைப்பா இப்போ தான் எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமே. இல்லைம்மா, அது வந்து மா என்னடா, நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இதை கேட்டதுமே நீங்கள் ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு பொறையேறி இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி வைடஸில் சுகாவை பார்க்குறீங்க. இங்கே அதே மாதிரி தான் நம்ஜுன் எல்லாருமே சுகாவை பார்க்குறாங்க. சுகா என்னடா சொல்கிற? ஆமாம்மா, நானே அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். டே லூஸ் மாதிரி உளராத சுகா. இப்போதான் அவள் பெரிய கண்டத்துலேருந்து பொழைச்சி வந்திருக்கா. இது தேவையில்லாமல் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காத. இல்லை அத்தை, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். நான் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னால் தானே அவள் இந்த நிலைமைக்கு வந்தா.
நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சுகா சொல்கிறாரு. இங்கே நம்ஜுனுக்குலாம் பயங்கர கோவம். அவர் அப்படியே அந்த ஃபோக்கை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டாரு. இங்கே எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே நீங்கள் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி சுகாவே பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொன்னது தான். கூடிய சீக்கிரம் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். வீட்டுக்கு போன வேலையாக எனக்கும் அம்முக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கல்யாணம் முடியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் விறுவிறுன்னு எந்த ரூமுக்கு போயிட்டாரு. உங்களுக்குன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே அதுக்கு மேலே இங்கே ஜான்வி தான் ஒரு மாதிரி ரொம்ப சேடாக போகிற சுகாவே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. இங்கே சுகாவை பார்த்துட்டு உங்களே பார்க்குறா. அவளுக்குன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு இப்போ வந்து சுகாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் விருப்பம் இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங் தான் அப்படி இருந்தீங்க. இவ்வளோ ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்களே ஓரளவுக்கு சரி வேண்டாம், மாமா வந்து நம்மளை வந்து குழந்த மாதிரி பார்க்குறாரு, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு வந்து சுகா வந்து நான் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு மேலே இங்கே வந்து ஆரம்க்கு இருக்குது. அவர் ஒரு மாதிரி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார் இல்லையா, அந்த பிளேட் அப்படியே தள்ளி விட்டுட்டு இப்போ விறுவிறுன்னு வெளியே தான் போகிறாரு. இங்கே ஆரம்போட அம்மா தான், டேய் நம்ஜு நில்றா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அவங்க அது எதுவுமே காதில் வாங்கல. ஒரு மாதிரி கோமா விறுவிறுன்னு போறாரு. உங்களுக்கு புரியுது இப்போ வந்து நம்ஜுன் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு தான் இங்கே என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. இங்கே அவர் வெளியே போயிடுறாரு. எங்கள் வீடே ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கு, சைலண்ட்டாக இருக்கு. இந்த விஷயம் ஜிமினுக்கு தெரியாது. அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு. இங்கே வீடே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு பூகம்பம் வந்து சைலண்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது. எல்லாரும் அப்படியே அமைதியாக என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 1 வீக்கில் சுகா வந்து ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் உங்களை இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. இங்கே உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் விருப்பமே கிடையாது. பட் ஆனால் அது வந்து சுகா கிட்ட சொல்லவும் உங்களால் முடியல. அவர் கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லை. அவர் வந்து எல்லாருக்குமே டிக்கெட்டும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் 1 வீக்கில் நீங்கள் கிளம்ப போகிறீங்க. இங்கே எல்லாருக்கும் உங்கள் அம்மாவுக்குலாம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஆரமோட அம்மாவுக்குமே அவங்க பையனை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே அந்த டே வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். இப்படியே அந்த வீட்டை விட்டு போனதோட சரி. இப்போது நைட்டு ஒரு 10 o'clock ஆகியிருக்கும். இப்போ வரைக்குமே ஆரம் வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. உங்கள் இந்தியன் மாம் அண்ட் ஜெஸி, அப்புறம் நம்ஜினோட அம்மா, அப்புறம் சுகாவோட அம்மா அப்படின்னு சொல்லி உங்களோட பெரியம்மா அத்தை எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பதட்டமாக உட்காந்துருக்காங்க. இங்கே ரொம்ப பயப்படுறது வந்து அரேமோட அம்மாவும் ஜெஸியும் தான். ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக பயத்தில் உட்காந்துருக்காங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை ஓமீஸ். 안녕.